Hello friends, welcome to South Indian Bites. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாலியில் bababhaskar செய்த fahadhfaasil எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஃபலாஃபல் செய்ய போகிறோம். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் இருக்க ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 5 பெரிய பல் பூண்டு, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம வடைக்கு அரைக்கிற போல் தண்ணி சேர்க்காமல் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலையை உருண்டையாக பிடிச்சி வடை போல் தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி பொன்னிறமாகிற அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரெடியானதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட்டு நம்ம ஃபலாஃபல் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக சப்பாத்தியோ அல்லது டார்ட்டிலாவோ எடுத்துக்கோங்க. டார்ட்டிலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு மேலே உங்கள் தேவைக்கேற்ப மயோனைஸ் தடவிக்கோங்க. அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஃபலாஃபலை அதில் வச்சுக்கோங்க. அப்புறமா நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் தக்காளி, அப்புறமா குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அல்லது கெட்சப் சேர்த்து வீடியோவில் காட்டுற போல் சப்பாத்தியை மடிச்சுக்கோங்க. இது போலவே எல்லா சப்பாத்திலையும் அசம்பிள் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக கொடுத்து அனுப்பலாம். இது அவ்வளோதான், நம்மளுடைய fahadhfaasilனு சொல்லக்கூடிய ஃபலாஃபல் ரேப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.